என்னோட சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் எங்கள் லைக்கா ஃபேமிலி சார்பாகவும் உங்களெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் தான் சொல்லணும் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட வந்து எங்கள் குழந்தைய ஒப்படைச்சிட்டோம், நீங்கள் தான் எப்படின்னு சொல்லணும். சர்க்கிள் வந்து அவசரப்பட்டுட்டே குமார்னா சொன்னாங்களா? சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க? படம் எடுக்கும்போது கதை கண்டிப்பாக சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ பெரிய சீரியஸான படம், ஆனால் ரொம்ப நேர்த்தியாக எடுத்திருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன சொன்னாங்க? சில பேர் ஒத்துக்கல இது வேண்டாம் செட் ஆகாது அப்படின்னா. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அது லைக்கால ட்ரை பண்ணேன். ஓகே ஆயிடுச்சு. அவார்டு எத்தனை அவார்டு அமைச்சிருக்கீங்க படத்தை? கோவாக்கு ஒரே ஒரு கோவாக்கு தான் போயிடுச்சு. அவங்க தான் கேட்டாங்க கோவாவில் அனுப்பிச்சிடுவோம், நேஷனல் அவார்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். பெரிய ஹீரோயின் சில சீன்ஸ் எல்லாம் வந்து பண்ணவே முடியாது யாராலுமே. அவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க எப்படி யோகா பண்ண வச்சீங்க? கதை சொல்லணும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. நான் இது மாதிரி பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது, நல்லா சேலஞ்சிங்காக இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள. சார் டாக்டர்கள் தரப்புல ஒரு கண்டனம் வரலாம். ஒரு டாக்டர்னு சொல்லிட்டீங்க, ஆனாலும் ஒருத்தர் வந்து மனுஷன் வந்து கர்ப்பமாக இருக்கப்போ அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் அபார்ட் பண்ண போகிறப்போ அவர் சைக்கோ, அதான் சைக்கோ தான். ஒருத்தர் எனக்கு இந்த படத்தில் ஒரு பக்கம் எனக்கு கண்ணீர் வந்துருக்கு. ஆனால் வந்து அதே டயத்தில் அந்த அறையில் வச்சு செஞ்சது யாருங்கிறது சஸ்பென்ஸாகவே விட்டீங்க. என்ன காரணம்? சரி, ஆடியன்ஸ் கெஸ் பண்ணட்டும். அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும் இல்லையா, கியூரியாசிட்டி கொடுக்கணும் இல்லையா. எல்லாம் நம்மளாவே சொல்லிடக்கூடாது, அவங்களுக்கு யோசிக்கணும் இல்லை. அதனால அப்படி இல்லை, அந்த 2-3 கேரக்டர் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்க. நாங்கள் நீங்கன்னு எடுத்துக்கலாமா? தேங்க்யூ. இதை நான் உங்களுக்காக தான் போட்டு, வேற யாரையும் கூப்பிடல. நீங்க பார்த்து உங்களுக்காக. தமிழ்நாட்டு பொண்ணுலாம் இப்படிதான் நடந்துக்கிறாங்க, இப்படிதான் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல ரொம்ப இதுவா காமிச்சிருக்கீங்களே. தமிழ்நாட்டு பொண்ணுகள் குடிச்சிட்டு போற மாதிரி, அவங்க போய் கண்ணு முன்னு தெரியாம கர்ப்பம் வராம இந்த மாதிரி காமிக்கிறீங்க. தமிழ்நாடு பொண்ணு சொல்ல, எங்க போல சேஃபா இருங்கன்னு சொல்ல. எப்படி சேஃபா? எந்த ஊர்ல எங்க தமிழ்நாடு பொண்ணு மாதிரி ஆச்சு? நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்த காமிங்க, சொல்லுங்க. எங்கேயாவது இடத்துல நடக்கிறது இல்லையா, நடக்கிறது சேஃபா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் தப்பா இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஐயோ, நான் சொல்றேன். சரி, ஓகே சார், நீங்க பேசுங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சேலஞ்சிங்கான படம். மியூசிக்காக வந்து என்னென்னா நிறைய எமோஷன், அப்புறமா வந்து நிறைய வந்து ஒரு என்ன சொல்கிறது, கதையே வந்து ஒரு ரொம்ப சீரியஸான கதை. பட் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கதை இந்த கதை வந்துட்டு. ஸோ இந்த கதை கண்டிப்பாக டெஃபினட்டாக மக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸாக இருக்கும். எப்படின்னா நம்ம அயோத்தியில் ஒரு அவேர்னஸ் இருந்த மாதிரி இதில் ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட எப்படி சேர்த்தீங்களோ அது மாதிரி இந்த படத்தையும் கொண்டு சேர்ப்பீங்க கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் லாக்டவுன் வந்து உள்ள நல்லா ரெஸ்பான்ஸோடு இன்றைக்கி ப்ரெஸ்ஸாக முடிஞ்சிருக்கு. இனிமேல் இந்த படம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து இந்த படம் வருமா வராதா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப காத்திருந்து இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டு இந்த ஷோக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தார் டெபியூ டைரக்டர். ஸோ இது வந்து எல்லாரோட உழைப்பும். இந்த படம் மக்களை போய் சேரணும், நல்ல விழிப்புணர்வு படமாக இருக்கணும், ஒரு காஷியஸாக இருக்கணும். அம்மா அப்பாவுக்கும் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்குள்ளே இருக்க கேப்பை ஃபில் பண்ணணும். அதுதான் இந்த கதையோட சுவாரஸ்யம். அதை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கோம், நம்புகிறோம். கண்டிப்பாக இது மக்கள் கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட பொறுப்பு. தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இல்ல அவர் ஏரியால. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ.